நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை குழு இன்று அறிவாலயத்திலே கூடி முதலிலே அந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களை, பல்வேறு தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்ற மீனவர்கள் என்று அந்த கல்வியாளர்கள் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அதற்கு பிறகு இங்கே மறுபடியும் சென்னையிலே கூடி அந்த தேர்தல் அறிக்கையை முடிவு செய்யக்கூடிய அந்த பணிகளை துவங்குவதற்காக முதலிலே எந்தெந்த ஊர்களுக்கு பயணம் செய்கிறோம் என்ற அந்த பட்டியலை இன்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த பட்டியலை முதல்வர் அவர்களிடம் காட்டி ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த ஊர்களுக்கு பயணம் செய்து எந்தெந்த விஷயங்களை பற்றி நாங்கள் கருத்திலே எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய போகிறோம் என்ற விஷயங்கள் போக போக அடுத்த கூட்டங்களிலே முடிவு செய்யும். எந்த பிரதான விஷயத்தை வச்சு அடிப்படையாக வச்சு தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அடிப்படையாக வச்சு தேர்தல் வைப்போம். இந்த வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன அடிப்படையாக வச்சு இந்த தேர்தல் அது தேர்தல் அறிக்கையை முதல்வரிடம் கொடுத்து அவர் வெளியிடும் பொழுது உங்களுக்கு தெரியும். மேடம், பல்வேறு சமூக அமைப்புகளோட கருத்து கேட்கறதுக்காக நம்ம மெயில் ஐடி எல்லாம் கடந்த காலம் கொடுத்திருக்கோம். அந்த மாதிரி இல்லங்க, நிச்சயமாக மெயில் ஐடி, போன் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு நாளிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். திமுக தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனா எப்பவுமே தேர்தல் அறிக்கை மிக முக்கியமா அது கதாநாயகியாகவும் இருக்கலாம்.